ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடக்கம் என் வீடு. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வெட்னஸ்டே லன்ச் ரொட்டீன். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன், நாங்கள் எங்கே ஷாப்பிங் போனோம் அப்படின்றதெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நாங்கள் வெட்னஸ்டே அன்னைக்கு, இந்த வாரம் வெட்னஸ்டே அன்னைக்கு என்ன லன்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் எங்கே ஷாப்பிங் போனோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ டைம் 10:50 ஆகிட்டுருக்கு. லன்ச் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தோசை தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு தான் வெளியில் வந்தேன். ஸோ இப்போ போயிட்டு லன்ச் ரெடி பண்ணணும். பால் காய்ச்சினது கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லன்ச்சுக்கு கொண்டக்கடலை குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு. என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ட்ரன்ஸில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு நான் கிரைண்டர் மிக்சிலாம் வைக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் இப்போ மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்பேஸ் ரொம்பவே என்ட்ரன்ஸில் அடைச்சிருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இந்த ட்ராலி மேலே இந்த பேஸ்கெட் 3 டயர் பேஸ்கெட் வச்சு அதில் நம்ம மசாலாஸ் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட்டு தாங்குதான்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எனக்கு இந்த இது ஒர்க் அவுட் ஆனிச்சான்னு. இந்த ட்ராலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்வேர்ஸ் அண்ட் செராமிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு சின்னதாக நம்ம கையாலே நான் தச்சு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு விட்டுருக்கேன். ஸோ எப்போயாவது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டஸ்ட்டு அது மேலே அப்படியே படியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அந்த ட்ராலியை சுற்றி போட்டிருக்கேன். இப்போ லன்ச் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சாதத்துக்கு தண்ணி கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பர்னரில் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை அது கூட உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு வச்சு குக்கரில் வச்சிடறேன். ஸோ அது ஒரு 3 விசில் வந்துருச்சுன்னா கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்துடும். கொண்டக்கடலை வேகிறதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்நாக்ஸ் கேட்டு கிச்சனுக்கு வந்திருக்கா. ஸோ அதனால ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அவளுக்கு நான் எடுத்து கொடுத்தேன். அவள் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாள். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ 3 விசில் குக்கரில் வந்துடுச்சு. ஸோ நான் வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாதமும் கொதி வந்துடுச்சு. ஸோ நம்ம கொண்டக்கடலை அந்த குக்கர்லேருந்து நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு அந்த கொண்டக்கடலை குழம்பு தாளித்து விட்டுறலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, லவங்கம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம தாளிக்கிறதுக்கு சிக்கனுக்கெலாம் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணுவோமோ அதெல்லாம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, அது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இது கூட நான் கசகசாவும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த பொருட்கள் எல்லாம் டக்குன்னு லைட்டாக செவந்ததும் அது கூட 2 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் கீரி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அது கூட வெங்காயம், தக்காளி அந்த தாளிக்கிறப்ப நம்ம அந்த உருளைக்கிழங்கு அதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையில் வேக வைக்கிறப்ப அங்கேயுமே நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா செவந்து பொன்னிறமானதுக்கு அப்புறமா அது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறப்ப நான் அது கூட கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே கருவேப்பிலையை வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயிலில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் ஸ்பில்லேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு எண்ணெய் ரொம்ப தெரிக்காது. ஸோ க்ளீனிங்க்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்லேயே நிறையா இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம்.
வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணுங்க, அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஸோ அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லா மசாலாஸும் நான் ஆட் பண்ணிவிட்டு எல்லா மசாலாஸோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்து வதக்கணுங்க. ஸோ டக்குன்னு நம்மளுக்கு அடிப்பிடிக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைட்டாக வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வந்து இதை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வந்து கொண்டக்கடலைலாம் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து மசாலாஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ உருளைக்கிழங்கு நறுக்கி எடுத்து வச்சுருக்கதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொண்டக்கடலை வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதில் தண்ணி சேர்த்து தானே வேக வச்சோம். ஸோ அந்த தண்ணியே வந்து நம்ம இப்போ இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ தனியாக நீங்கள் எதுவுமே வந்து இதுக்காக வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொண்டக்கடலை வேக வைக்கிறப்பே வந்து நீங்கள் அதில் சால்ட்டு சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால ஸோ அதுவே வந்து உங்களுக்கு அந்த குழம்புக்கு தேவையான அந்த சால்ட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொண்டக்கடலை வந்து தனியாக எடுத்து வச்சுறேன் வேக வச்சதை. பேலன்ஸ் இருக்க அந்த கொண்டக்கடலையை வந்து நம்ம குழம்புல வந்து ஆட் பண்ணிடலாம். கொண்டக்கடலையை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மூடி வச்சு நம்ம வேக விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு கொண்டக்கடலை வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேகிறதுக்கான டைம் மட்டும்தான். ஸோ அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் அந்த கொண்டக்கடலை இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். பார்த்தீங்கன்னா வந்து கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. கரெக்டாக குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் கொண்டக்கடலை இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாதத்தை வடிச்சிட்டு கொஞ்சம் விசில்ஸ் வந்து என்னென்னலாம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு கவுண்டர் டாப் வந்து ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அது கூட வந்து தேங்காய் விழுது வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ் ஆகி கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த வாட்டரோட சேர்ந்து குழம்பு இந்த ஸ்டேஜில் தான் இப்போ வந்து நம்மளுக்கு கொதிச்சு வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட வந்து தேங்காய் விழுது, அது கூட வந்து ஒரு கீத்த அளவுக்கு தான் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி நான் வந்து அதை அரைச்சி அந்த விழுதை வந்து இது கூட இப்போ ஆட் பண்ணிடுறேன். இது கூட நீங்கள் வந்து பொட்டுக்கடலை இல்லைன்னா வந்து உங்ககிட்ட வந்து முந்திரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இந்த கலவையில் வந்து நீங்கள் அந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா க்ரீமியாக உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகும். ஸோ நான் இன்றைக்கி வந்து என்கிட்ட பொட்டுக்கடலை முந்திரி ரெண்டுமே இல்லை. ஸோ அதனால தேங்காய் அதுக்கப்புறம் சோம்பு அது மட்டும் இதில் வந்து அரைச்சி ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த விசில்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து அப்பளத்தை வந்து இந்த டைமில் பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து வேறு எதுவும் வந்து பொரியல்லாம் செய்யலை. ஸோ ஆயில் வந்து சூடாகிறதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. ஆயில் சூடாகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிட்டதுனால இப்போ வந்து அது கூட நான் வந்து கொத்தமல்லி நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்ம வந்து குழம்பு வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு திக்னஸ் ஆனால் போதும். இதுவே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே நைட்டு நம்ம டின்னருக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது கூட வந்து நான் சப்பாத்தி ரெடி பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம சூடு பண்ணுறப்ப கிரேவி மாடலில் வந்துடும். ஸோ இப்போக்கி இந்த குழம்பு வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் அப்பளத்தை பொரிச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டேன். சாதம் ரெடி ஆகிடுச்சு, கொண்டக்கடலை குழம்பு, அது கூட வந்து அப்பளம். இன்றைக்கு லஞ்ச் மெனு இது தாங்க. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் தான் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே எனக்கு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே செய்கிறதுனால தான் இந்த அளவுக்கு டைம் எடுத்தது. பட் மற்ற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு குயிக்காக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வெளில போயிடுவேன்.
சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே டைம் வந்து 12:15 ஆகிடுச்சு. ஸோ விஜய் சூப்பரில் ஒரு மூவி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே எங்களோட லன்ச் வந்து நாங்கள் சாப்பிட தயாராகியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை குழம்பு, அப்பளம், என்னோடய பிளேட்டு, அதுக்கப்புறம் பாப்பா, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு. ஸோ அவங்களும் வீட்டில் இருந்தாங்க. 3 பேரும் சேர்ந்து உட்காந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். அது கூட வந்து தயிர் வந்து கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலான்னு அதையும் பக்கத்துலேயே ரெடியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் சாப்பிட தயாராகிட்டோம். எங்களோட லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4:30 போல் வந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஷாப்பிங்க்கு வந்து வெளியில் போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பிரிட்ஜ், அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட குரோம்பேட் சரவணா வந்து இருக்குல்ல, ஸோ அங்கே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போகிறதுக்கு முன்னாடியே வந்து சில பிளானிங்ஸ்லாம் இருந்தது பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்காக நிறைய யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன் குரோம்பேட் சரவணா பற்றி. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து போட்டிருந்தாங்க ஸ்டாண்ட் வந்து உடன் ஸ்டாண்டில் வந்து செராமிக் செட்டு வந்து ஒரு 3 பீஸ் உள்ள செட்டோட அப்படியே வந்து நம்மளுக்கு 4 பீஸ் செட்டாக வந்து குரோம்பேட் சரவணாலாம் கிடைக்குது. 390 சம்திங் சொல்லிட்டு ரேட் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு மெயினாக அது அந்த ஷாப்பிங்காக தான் மெயினாக அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து குரோம்பேட் சரவணாக்கே இங்கேருந்து நாங்கள் போயிருந்தோம். பட் ஆனால் நாங்கள் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா 7th and 8th ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிச்சன் அக்சசரிஸ் வந்து நிறைய வந்து அங்கே கொட்டி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தேடிட்டேன். இந்த 2 ஃப்ளோர்லையுமே அது வந்து எனக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு தான் நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தோம். இல்லைனா பக்கத்துலேயே எங்களுக்கு நியர்பை வந்து போரூர் சரவணா தான். நாங்கள் இங்கேருந்து அங்கே போனதுக்கு காரணமே இந்த ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு தான். பட் ஆனால் இந்த வாட்டி மிஸ் பண்ணிவிட்டேன். நான் எதுவும் வந்து கரெக்டாக பார்க்கலையான்னு தெரியல. ஸோ திருப்பி அகெயின் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு வேறு எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டு தான் போகணும். உங்களுக்கு ஏதாவது கிளியராக அந்த மாதிரி உடன் ஸ்டாண்டில் ஒரு 3 பீஸ் இல்லைனா வந்து 6 பீஸ் செராமிக் கண்டெய்னர்ஸ் இருக்கிற மாதிரி செட்டாக நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டோட கிடைக்கும்ல, அது வந்து எங்களையாவது கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அப்போ எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சரவணாஸ் நாங்கள் ரீச் ஆனப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5 o'clock ஆகிடுச்சு. பட் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் வந்து சும்மா வரலை, சில பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்ப சின்ன ஷாப்பிங் தான். ஏன்னா மெயினாக போனது ஸ்டாண்டு அது இல்லை அப்படின்றதுனால அதுக்கு பதிலாக வந்து சில பொருட்கள் ஒரு 2 இது வந்து வீட்டுக்காகவும் பாப்பாவுக்கு வந்து ஒரு 2 டாய்ஸ் வாங்கினோம். ஸோ அதெல்லாம் என்ன அதோட ரேட்லாம் அப்படியே பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்ததும் டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இதெல்லாம் தான் நாங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணது. ரொம்ப சின்ன ஷாப்பிங் தான். மெயினாக வந்து அந்த ஸ்டாண்டு வாங்க தான் போனோம். அது இல்லைன்னதுமே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. சில டாய்ஸ் வந்து பாப்பாவுக்கு வாங்கினோம்னா அதில் இந்த பால் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 63 rupees. அதுக்கப்புறமா வந்து இந்த டாயோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 rupees. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பேபி டாய், அது கூடவே வந்து ஒரு ஃபீடிங் பாட்டில் வந்து அப்படியே செட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கவரில் பேக் பண்ணியிருந்தது. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 157 rupees. பேக்கெட் வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுமே வந்து அவன் ஓப்பன் பண்ணிட்டா. இந்த ஃபீடிங் பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக குட்டியாக அந்த டாய்க்கு வந்து அப்படியே செட் ஆகுற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதனால எனக்குமே பிடிச்சிருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 157 rupees. அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக வந்து அயனில் வந்து தோசை தவா வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். சென்னையில் வந்து எங்கே அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீலாக் மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இன்னுமே வந்து கிளியராக அதுக்கு ஐடியா கிடைக்கல. கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து போடுறேன். இப்போ வந்து சரவணாவில் வந்து இந்த அயன் தவா வந்து பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட பிராண்ட் வந்து கூகுள்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நல்லா வந்து வெயிட்டு, இதில் வந்து சைஸ் நிறைய வந்து சின்ன சைஸ்லேருந்து அவைலபிளாக இருந்தது. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஹேண்டில்ஸ் உள்ள மாதிரியும் இருந்தது. அதே மாதிரி ரேட்டுமே வந்து அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டு இருந்தது. நாங்கள் வந்து நல்லா வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 364 rupees. எனக்கு வந்து அஃபோர்டபுள் தான் தோணுது. ஏன்னா நல்லா வந்து குவாலிட்டியாக இருந்தது, பிராண்டட், நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. அதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உடனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ டக்குன்னு சூடாக இருந்தால் கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நாங்கள் இந்த மாடல் வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த ரீசார்ஜபிள் மொஸ்கிட்டோ பேட் வந்து ஒன்று வாங்கினோம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 333 rupees. இதெல்லாம் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது. குரோம்பேட் சரவணாக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் போனோம். ஸோ ஓவரால் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கிச்சன் அக்சசரிஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் ரேட் எப்படிலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நாள் போயிட்டு உங்களுக்கு கிளியராக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் டூர் வீடியோவாக. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு செஞ்ச கொண்டக்கடலை குழம்பு இருந்தது. அது கூடவே வந்து சப்பாத்தி மட்டும் இப்போ ரெடி பண்ணிவிட்டு அதை சூடு பண்ணி குழம்பு வந்து கிரேவி
பேபி மாடல்லாம் மாற்றிட்டு இப்போ வந்து டின்னர் முடிச்சுட்டு அன்றைக்கு நாள் வந்து எங்களுக்கு இப்படி தான் போடுது. எனக்கு ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சப்பாத்தி வந்து ரெடி பண்ணுறதுக்கு. எங்களோட இந்த வாரத்துக்கான வெனஸ்டே ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொண்டக்கடலை குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத எல்லாருமே வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அதோட டேஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இந்த மாதிரி ரொட்டீன் வீலாக்ஸ் வீடியோலாம் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.